ஹாய், நான் கொஞ்சம் ஞானம்பாட்டி தோட்டத்துக்கு வந்தாச்சு. இது வேறு தோட்டம், பக்கத்தில் ஒரு தோட்டம் கிடக்குன்னு சொன்னேன்ல, அது இதில் ஒரு பக்கத்தில் வந்து ஒரு 200 கன்று போல் வாழைக்கன்று போட்டிருக்கோம். அது வந்து கோழிக்கூடு. இப்போ அந்த வாழைத்தோட்டம் நோய் விழுந்த உடனே பயமாயிட்டு, அதாவது இதுலேயும் சருவு அறுத்து சுத்தம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா சருவு அறுக்காமல் போட்டதுனால தான் வந்துட்டோங்கிற ஒரு இது. அதனால் இதை பூரா சருவு அறுத்து இப்போ சுத்தம் பண்ணுறேன். சுத்தம் பண்ணி விட்ருக்கேன். இன்னும் குலைக்கலை வாழை. இன்னும் இருக்குல்ல, வாழை நல்லா தான் இருக்குது. கடைசி வரைக்கும் இப்படியே இருந்தால் நல்லதாக இருந்தால் நல்லாயிருக்கும். நெருக்கில் சருவாத்து தூருக்குள்ளே மண் கூட்டி இருக்குன்னா மண் கூட்டுற பாருங்க. தூருக்குள்ளே பூரா மண் கூட்டுறேன். மண் கூட்டி இதையாவது காப்பாற்றுவோம் அப்படின்னு நினச்சி இப்போ இதுக்குள்ளே கிடந்து வேலை பார்த்துட்டு கிடக்கேன். அங்கேயும் வேலை பார்க்குறேன், இங்கேயும் வேலை பார்க்குறேன். அங்கே பூரா அழிக்கிறேன். இதை பூரா இதுக்கு பூரா மண் கூட்டி இதை தேத்துறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இருந்தாலும் இந்த இருக்குது பாருங்க, இந்த மாமரம்லாம் இருந்தோடனே அது தோப்புக்குள்ளே தான் வாழை போட்டிருக்கோம். இதை விட்டு எங்களுக்கு வயல் எடுத்து 2 பேரும் வேலை பார்க்க முடியாது. இதுக்குள்ளேனாக்கி ஒரு திருப்பு போட்டாலும் அடுத்த நடி கன்று விட்டுக்கலாம். அதுக்காக இதில் கிடந்து பார்த்துட்டு கிடக்கும். இருக்குல்ல, இது கொஞ்சம் வாழை பரவாயில்ல, நல்லாயிருக்கு. ஒரு 200 கன்று போல் தான் இருக்குது. 200 கன்று தான், 230 கன்று என்னமோ வந்துச்சு. அதில் 200 போல் சரி இருக்குன்னு 30 கன்று போல் பழுது விழுந்துச்சு. அது திரும்ப உணவு வர மாட்டேன்ட்டு. இந்த கன்று வளர்ந்த உடனே அந்த கன்று வரல. அதனால் இடையில வீதி கிடக்கு. எந்த கன்று வச்சாலுமே வர மாட்டேங்க. ஏன்னா இது இணல் விழுந்துட்டுல மாமரம் குமரம்லாம் இருந்தோடனே, அதுக்கு பற்றியில் மாமரம் இதெல்லாம் இருந்தோடனே இணலுக்குள்ளே வர மாட்டேங்குது. அதனால் இப்போ இந்த தோட்டத்தை போட்டு சுத்தம் பண்ணுறேன். இப்போ 3 நாள் அங்கே தான் வேலை, இதுக்குள்ளே தான் வேலை பார்த்துட்டு கிடக்கேன். ஏன்னா சருவடிச்ச உடனே தான் ஒரு வந்துட்டோம் அப்படின்னு ஒரு பயம். அதனால் இந்த நல்லா இருக்க கண்ணையாவது காப்பாற்றோம் அப்படின்னு இதை பூரா சுத்தமாக சச்சரு வறுத்து சுத்தம் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கெல்லாம் இன்னும் ஒரு கரை பூரா சுத்தம் பண்ணாமல் கிடக்கு. இது எல்லாமே சருவு அறுத்து போட்டுருக்கேன். மண்ணை கூட்டிகிட்டு இருக்கேன். நான் கூட்டுறேன்ல, மண்ணை போடணும் வாழை தூரத்தில் கூட்டி வைக்கிறேன். ஏன்னா கூட்டி வச்சா கொஞ்சம் மூடு பொறுக்குமே அப்படின்ட்டு கூட்டி வைக்கிறேன். உரம் வச்சாச்சு கடன் எடுத்துக்கிறேன்ட்டு உரத்தை தான் வைக்கிற முடிஞ்சு ஏதாவது தார் வெட்டணும்னு பார்த்தாச்சுன்னா உள்ள சூழ்நிலையில் ஆயிடுது. பார்ப்போம் எது நடக்குன்ட்டு. நன்றி மக்களே, அடுத்தாக்க போடுறேன்.